வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். புனித ரமலான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உறவாடும் அன்போடும் ஈகை பண்போடும் ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இனிய ரமலான் வாழ்த்துக்கள் என்றும் ட்விட்டரில் பதிவு. அதிமுக தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் 4 நாட்களில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை எனவும் பேட்டி. தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கான முடிவுகளை கூட டெல்லியே எடுக்கும் நிலையில் என்டிஏ கூட்டணி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சுய நலனுக்காக கட்சியை டெல்லியிடம் அடமானம் வைத்தவர் இபிஎஸ் எனவும் சாடல். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் டெல்லிக்கு பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அகில இந்திய தலைமை பாஜக தான் என டிடிவி தினகரன் பேசியதால் சர்ச்சை. சேலம் அருகே சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பலி. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் மக்கள் அச்சம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உறவாடும் அன்போடு ஈகை பண்போடு ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரம்ஜானை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நோன்பை முடித்து புத்தாடை அணிந்து அன்பை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் இஸ்லாமிய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உங்களில் ஒருவனின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் என்றும், வரலாற்றில் நாம் கண்ட பெரும் புரட்சியாளர்களில் ஒருவரும் சமத்துவத்தின் திருவிளக்குமான நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்றும் அரணாக நமது திராவிட முன்னேற்றக் கழகமும் கழக அரசும் திகழ்ந்து வருகின்றது. கல்வி, வேலைவாய்ப்புகள், பொருளாதாரம், அரசியல் பிரதிநிதித்துவம், மத சுதந்திரம் என அனைத்து நிலைகளிலும் சிறுபான்மை சகோதரர்களுக்கான சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரும் போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவற்றை எதிர்த்து கடுமையாக போராடி வருவதுடன் சட்டமன்ற தீர்மானங்கள் வாயிலாகவும் நமது நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தி வருகிறோம். மத சார்பின்மை கொள்கையில் சமரசமற்று நாம் செயல்படுவதால் தான் அனைத்து தரப்பு மக்களும் நம்மை தொடர்ந்து ஆதரித்து வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவில் பிற மாநிலங்களில் எல்லாம் வெறுப்பு விதைகள் தூவப்பட்டு நாள்தோறும் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையிலும் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற வழியில் நடைபோடும் நமது அரசு அனைவரது பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்துள்ளது. கடந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் பல சிறப்பு அறிவிப்புகளையும் சென்னையில் ஹஜ் இல்லம், தொன்மையான பள்ளிவாசல்கள், தர்காக்கள் புனரமைப்பு, இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் உள்ளிட்ட திட்டங்களையும் நிறைவேற்றி வந்திருக்கின்றோம். இப்படி என்றும் உங்களில் இருந்து பிரிக்க முடியாத சொந்தமாக உறவாடும் அன்போடு ஈகை பண்போடு ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இன்னும் 4 நாட்களில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேற்று இரவு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித சிக்கலும் இல்லை எனவும், எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்த அவர், எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை எனவும், தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை என கூறினார். மேலும் அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இன்னும் 4 நாட்களில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருப்பதை தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் டெல்லியில் முகாமிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருவது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாடு வெஸ்ட் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபிப்பது போலவே டெல்லியிலிருந்து தான் எல்லா முடிவும் செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்காகவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா? மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா?
இல்லை இல்லை இல்லவே இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்துள்ள தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள். தங்கள் சுயநலனுக்காக சொந்த கட்சி அடமானம் வைத்தது போல தமிழ்நாட்டையும் டில்லியுடன் அடகு வைக்க தயங்காதவர்கள் அவர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதையும் மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், நம் உயிர்நிகர் தலைவர் கருணாநிதி நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கை பாதையில் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அமைந்திட 2026 தேர்தல் களத்தில் நிச்சயம் வெல்வோம் என குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் இன்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம் என்பது பற்றியும், பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட இருக்கும் தொகுதிகள் குறித்தும் இருவரும் விவாதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் இன்று டெல்லிக்கு சென்று புறப்பட்டு சென்றுள்ளனர். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 17 தொகுதிகளும் அமமுகவுக்கு 9 தொகுதிகளையும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், என்டிஏ கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை எனவும், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் அகில இந்திய தலைமை பாஜக தான் எனவும் தெரிவித்தார். எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணியோட தலைவராக இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கிறேன். முதலமைச்சர் மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. இல்ல முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு டெல்லியில போய் எதிர்கட்சிகள்லாம் அங்க போய் தான் பேச்சு, அது உண்மை அல்ல. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் திரு இபிஎஸ் அவர்களுடன் தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாக நாங்கள்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குங்கிறத உங்கள் மூலம் தமிழ்நாடு முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்டிஏ உடைய ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி. அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று அண்ணன் இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. அதனால் நீங்களாக தொகுதி பங்கீடுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நீங்களாக முடிவெடுத்தா, நீங்களே கேள்வியிலே லீட் கொடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கேள்வியில் தவறான கேள்வி என்பது தான் எனது பதில். இன்றைக்கு நாங்கள் செல்வது முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற்றுத்தர அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியுமா? அதை கூட முதல்வருக்கு தெரியாதா? பயம். இன்னொன்று, டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர். சேலம் மாவட்டம் அரியனூர் பகுதியில் நிகழ்ந்த பயங்கர விபத்தில் அரசு பேருந்து மோதி 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டிலிருந்து சேலம் நோக்கி 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது உத்தமசோழபுரம் பகுதியில் அரியனூர் அருகே வந்தபோது பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்திசையில் சென்றது. அப்போது எதிர்திசையில் வந்து கொண்டிருந்த மினி வேன் பைக் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த குழந்தைகள் உட்பட 3 பேரும், சரக்கு வாகனத்தில் இருந்த 2 பேர் என 5 பேர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 2 பேர் பலியானதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்தது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கொண்டலம்பட்டி காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் பலியானோரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காகவும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளான சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி போட்டியிட நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுவையில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது.
வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மார்ச் 23 கடைசி நாளாகும். ஆனால் புதுவையில் திமுக கூட்டணியிலும் சரி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியும் சரி இழுபறி நீடித்து வருகிறது. திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றன. அதேபோல் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி இறுதியாகாமல் உள்ளது. எனினும் பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம் என்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் புதுவையில் மங்கலம், தட்டாஞ்சாவடி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட முதல்வர் ரங்கசாமி முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. முதலாவதாக இன்று தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுவை முதல்வருமான ரங்கசாமி, புதுவை பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியாவுடனான இன்று பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுவை பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியாவுடனான இன்று பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய இருந்து கொண்டே என்டிஏ கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிற அவன் அறிக்கை சொல்லணும். அதே மாதிரி இந்த தேர்தலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றோம். நம்முடைய மாண்பு மத்திய அமைச்சர் அவர்கள் மற்றும் நம்முடைய மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர்களெல்லாம் உச்சரிக்கை வருகிறது. புதுச்சேரியுடைய வளர்ச்சி அக்கறை கொண்டு புதுச்சேரியுடைய மக்களுக்காக புதுச்சேரி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் வருகிறது பல சுமார் 3000 கோடிகளுக்கான திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதையெல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பை அளிக்க தேசிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறியதாக அந்த நிலையில் அதனுடைய அடிப்படையில் தேசிய மறுபடியும் சிறந்த முறையில் புதுச்சேரி மாநில மக்களுக்காக பணியாற்றுவதற்கு அந்த திட்டங்களை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் கூட்டணி அமைத்து கூட்டணி எப்பொழுது கூட்டணி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி நாட்டுக்கு தேவை. அந்த காரணத்திற்காகத்தான் நானும் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் என கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சி தலைவருமான கமலஹாசன் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் இது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். மேலும் இந்தியா கூட்டணி எதற்கு என்று கேட்டு நிறைய பேர் சிரித்தார்கள். இப்போது இந்த கூட்டணி நாட்டுக்கு தேவை. அந்த காரணத்திற்காகத்தான் நானும் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் என தெரிவித்தார். பிரச்சாரம் மும்முரமா போயிட்டு இருக்கு. சென்ற முறை இந்தியா கூட்டணிக்கு நீங்க தமிழகம் முழுவதும் நல்ல பிரச்சாரம் பண்ணீங்க. அதே போல இந்த ஆண்டு இந்த தேர்தலுக்கும் பிரச்சாரம் கண்டிப்பா உண்டு. அதை பத்தி பேசத்தான் இப்போ போயிட்டு இருக்கேன். பேசிட்டு உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் மறுபடியும் நான் பேச வேண்டியிருக்கேன். அதுதான் போயிட்டு இருக்கேன். நான் அதுதான் திரும்பி வந்திருக்கேன். தொகுதி பங்கீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக குறைத்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில நான் ஏற்கனவே மதுரையில் இறங்கும்போது சொன்னேன். நான் எனக்கு இது வந்து கடமையாக நினைச்சிட்டு இருக்கேன். தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். சார், ரஜினி சார், கமல் சார் வந்து இணைய படம் வந்து என்ன நிலைமையில் இருக்கு சார்? எந்த படம்? ரஜினி சார் நீங்களே இணைய படம். இது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஆரம்பிக்கணும். எனக்கு வேலை இருக்குங்க. நானும் அதில் நடிக்கணும் சார். அதே போல நிறைய கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டியிடறன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு. அதை நான் பார்த்து இந்த முறை வந்து புதியவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தங்கம் விலை நேற்று அதிரடியாக குறைந்த நிலையில் இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,600 ரூபாய்க்கும், கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.